அப்படியா மேடம்? அப்புறம் அப்புறம் என்ன, 10 பேரும் கடைசி நேரத்துல எங்களால தைக்க முடியாதுன்னு எடுத்துட்டு போன 5000 பீஸுக்கான துணியையும் ரிட்டர்ன் கொடுத்து போக வச்சிட்டேன். இனிமே அவங்களால இந்த ஆர்டர் முடிச்சு கொடுக்கவே முடியாது. நீங்க சொல்ல சொல்ல எனக்கு கேட்கவே அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 நாள்ல 5000 பீஸ தச்சு கொடுக்கவே முடியாது. பெரிய நஷ்டத்தை தான் சந்திக்க போறாங்க அவங்க. அதுக்காக தானே இவ்வளவு நான் பண்ணேன். நீங்க ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க. அந்த சீனுவும் மாயாவும் ஆர்டர் கிடைச்சதும் அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் கொதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வேணும், இவங்களுக்கு இதுவும் வேணும், இன்னும் நிறைய வேணும். பிசினஸா பண்றாங்க பிசினஸ். இனிமே பிசினஸ் ஆகுது மண்ணாவது. இனிமே அவங்களால நிமிரவே முடியாது. அவ்வளவு பெரிய நஷ்டமா இருக்கும். அப்படிதான் ஆகணும் மேடம். நஷ்டம் நிறைய ஆகணும். சொன்ன தேதிக்குள்ள கொடுக்கலன்னா அந்த விழாவுக்கான ஏற்பாடு செலவையும் மொத்தமால ஏத்துக்கணும். அப்போ நஷ்டமாக தானே செய்யும். அந்த ரகுராம் குடும்பத்துல ஒருத்தரையும் மேல வரவிட மாட்டா இந்த புவனா. அதாவது உன்னை தவிர. ஐயோ, நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவளே இல்ல. அதனாலதானே நான் உன் கூட கூட்டு வச்சிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தரையும் இந்த வீட்ல நிமிரவே விடக்கூடாது. நான் என் புருஷனுக்கு சொந்தமா வைக்கிறதுக்கு ஒரு மாடர்ன் ரைஸ் மில் கேட்டா அப்படிலாம் ஆரம்பிக்க முடியாது. இந்த குடும்பத்தை நான் பிரிக்கவே விட மாட்டேன். முதல்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவா, அப்புறம் தனி கொடுத்தனம் போறேன்னு சொல்லுவா. இதெல்லாம் வேண்டான்னு பெரிய மாமா சொல்லிட்டாரு. என் புருஷா இருக்காரே, அண்ணன் ஒண்ணு சொல்லிட்டா போதும், அப்படியே பூம்பு மாடு தலையாட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டே இருப்பாரு. சித்தி